பி.எஸ். குமாரசாமி ராஜா எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? பதில் விருதுநகர். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய எந்த இயக்கத்தில் குமாரசாமி ராஜா மிகுந்த ஆர்வம் காட்டினார்? பதில் சுயாட்சி சங்கம். குமாரசாமி ராஜா எந்த ஆண்டு முதன்முதலில் காந்தியை சந்தித்தார்? பதில் 1919. 1938இல் ராஜபாளையத்தில் நடைபெற்ற 40வது தமிழ்நாடு மாகாண மாநாட்டின் சிறப்பு பெயர் என்ன? பதில் தேசப்பற்றின் அடையாள மாநாடு. 1938இல் ராஜபாளையம் மாநாட்டின் செயலாளர்களாக பணியாற்றியவர்கள் யார்? பதில் காமராசர் மற்றும் ஆர். கிருஷ்ணசாமி நாயுடு. குமாரசாமி ராஜா எந்த மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார்? பதில் சென்னை மாகாணம். 1949இல் முதலமைச்சர் தேர்தலில் குமாரசாமி ராஜா யாரால் ஆதரிக்கப்பட்டார்? பதில் காமராசர். குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்தபோது 1950 ஜனவரி 26இல் சென்னை ராஜதானி எவ்வாறு பெயர் மாற்றம் பெற்றது? பதில் சென்னை மாகாணம். 1950இல் சென்னை மாகாணத்தில் கீழ்க்கண்டவற்றுள் எந்த பகுதி இடம்பெறவில்லை? பதில் மகாராஷ்டிரா. குமாரசாமி ராஜா ஆட்சியின் முக்கிய சாதனையாக கருதப்படும் உணவுப் பொருள் விநியோகச் சீர்திருத்தம் எது? பதில் பொது விநியோக திட்டம் சீரமைப்பு.